ஃபோன் பேச போகிறேன். நான் சிக்னல் காட்டினேன்னா என் கழுத்தை பிடிச்சின்னு இருக்கணும். இப்படி பிடிக்கணும், புரியுதா? கொல்ற அளவுக்கு இல்லை, பேசுகிற அளவுக்கு. எங்கே பேசு. என் வலி தனி வலி. இதுதான் புரியுதா? காயின் கொடுங்க. இவனை பேசாம நம்மளோட சேர்த்துக்கலாம் மாமா. கலக்குறான். ஹலோ ஹலோ அண்ணே, அம்மாவை கூப்பிடுங்க. இருங்க தம்பி, இதை கூப்பிடுறேன். அருமை அம்மா அம்மா அருமை எங்கடா இருக்க? அம்மா என்ன பண்ணிச்சிரு அம்மா. அம்மா ஏன்டா அப்படிலாம் பேசுற? சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உன் குரலை கேட்டுட்டு. அப்படிலாம் சொல்லாதடா அருமை, அப்படிலாம் பேசாதடா. அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு மகனா பிறந்துட்டேடா. அம்மா போட்டுட்டாதம்மா. ஐயோ ஐயோ. அம்மா தலைவர் வீட்டுக்கு போய் கூச்சல் கச்சல் போட்டாதம்மா. அப்பா பாவம்மா, பிரச்சனை எதுவும் பண்ணிடாதம்மா. செத்தனர் படுறாதம்மா. அப்படிலாம் பேசாதடா. படுறாதம்மா. ஒரு டீ சொல்லு. காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்கய்யா, உங்க பேரை காப்பாத்துங்க. என் பையன் தான் கிடைச்சல ஐயா. ஐயா அவங்க அப்பா முதலமைச்சரின் வீட்டின் முன்பு நிதியமைச்சர் ஞானோதயத்தின் மனைவி தன் மகனுக்காக உயிர் பிச்சை கேட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவருக்கு துணையாக பல பெண்கள் திரண்டு பெரும் ஒப்பாரி போராட்டத்தை நடத்தினர். இது சம்பந்தமாக நிதியமைச்சரை உடனே அழைத்து பேச இருப்பதாக முதலமைச்சர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. என்னண்ணே, வீட்டுக்காரம்மா டிவியில பொழந்து கட்டிருச்சு. உள்ள வாயா. வாயை மூடிட்டு பேப்பர் படி. வணக்கம் தலைவர். இனிமே இவன் ஃபோன் பண்ணா எடுக்க வேணாம். சரிங்க ஐயா. டெல்லிக்கு வேற ஆள. டெல்லிக்கு வேற ஆள் அனுப்பிச்சு நோட்டும் சொல்லு. போவிய வாயா. மன்னிக்கணும் தலைவரே, சம்சாரம் தெரியாம. உன் சம்சாரம் என்னைய தப்புன்னா? ஒத்த பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாத ஒரு அமைச்சர் இருந்து எதுக்கு விட்டு வச்சிருக்கோம்? சரி, கட்சிக்கு ஒருத்தனாவது விளங்கட்டுன்னு விட்டா இன்னைக்கு அதுவும் போச்சு. இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா உன் பொண்டாட்டி உனக்கு டெபாசிட் இல்லாமல் போயிடுவா, தெரியுமா? உன் பொண்டாட்டி எதிர்கட்சி எதுவும் போக மாட்டல. ஐயோ தலைவரே, நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் தலைவர். என்னத்தை விட்டுற மாட்டேன்? எல்லாத்துலேயும் பேர் சம்பாதிக்க பார்க்கறது. பிள்ளைய கடத்திட்டு போயிருக்காங்க, அதில் என்னையா உனக்கு நேர்மை குசும்பு? ஓ, என்னையா செய்யலாம்? என்னையா 2 கோடி ரூபா எங்கேயாச்சும் ஒதுக்கி வச்சிருக்கிய? ஐயோ தலைவரே, சத்தியமான சம்பளத்தை தவிர வேற யாருக்கிட்டையும் சல்லி காசுக்கு கை நீட்டினதில்லை தலைவரே. சரி, கட்சி நிதியிலேருந்து 2 கோடி ரூபாய் எடுத்து கொடு. சரிங்க ஐயா. உன் பையனை மீட்டுக்க. அப்புறம் உன் பொண்டாட்டி மேலெல்லாம் கையெல்லாம் வைக்கக்கூடாது. அப்புறம் அதை ஒரு செய்தி ஆக்கிடுவாங்க. தலைவரே, போலீஸில் சொல்லியிருக்கேன், அவங்க எப்படியும் பிடிச்சிட முடியும்னு. இருக்கா போலீஸ் இருக்கு சொதப்புறதுக்கா? நீ பாட்டுக்கு காசை கொடுத்தியா, பையனை மூட்டியான்னு இருக்கணும், புரியுதா? போ. அம்மா கொஞ்சம் தண்ணியாவது குடிங்கம்மா. ஐயா, அவங்க கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. ஹலோ, வணக்கம் சார். நான் தான் உங்க பையனை கிட்னாப் பண்ணவன் பேசுறேன். தெரியுது சொல்லு. 2 கோடி எங்க எப்போ எப்படி நாங்க சொல்லுவோம், அதுபடி கேட்டு நடந்துக்கோங்க. நாளைக்கு சண்டே லீவு, நாங்க வேலை செய்ய மாட்டோம். திங்கக்கிழமை காலையில கொரியில உங்களுக்கு ஃபோன் வரும், அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அதை அப்படியே செஞ்சீங்கன்னா போதும். ஃபோன் வந்தவொடனே காசோட கிளம்புற மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், காசை பையனோட அம்மா தான் கொண்டு வரணும். ஆல் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த பார், நீ யாரு என்னன்னு தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் எனக்கு ஹலோ, நான் ஞானோதயம் பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க மச்சான். திங்கக்கிழமைக்குள்ள காசை கொண்டாந்து கொடுக்கணுமா? போன்ல என்ன மிரட்டுறாயா? அதுக்குள்ள அவங்கள பிடிக்கணும். அதான் உங்க தலைவர் போலீஸ் எல்லாம் வேணா சுமூகமா முடிச்சுக்கன்னு சொல்லிட்டாரு மச்சான். என்னத்தையா சுமூகமா முடிக்கிறது? அவங்க கிட்ட போய் என்ன பணத்தை கொடுத்து கெஞ்சி ஐயா என் பிள்ளைய விட்டுருன்னு கேட்க சொல்றியா?
நாங்க எங்க சொல்றோம் மச்சான், உங்க தலைவர் தான் சொல்றாரு. யோ தலைவருக்கு ஏன் நியூஸ் போகுது? அவங்கள நீங்களே பிடிச்சிட்டீங்கன்னாக்க தலைவர் ஏன் கேள்வி கேட்க போறாரு? அவங்கள பிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. மச்சான் நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் இது ரொம்ப சின்ன ஃபோன் சார், இதை ட்ரேஸ் பண்ண சிப்லாம் வைக்க முடியாது. இப்போ என்ன பிடிக்க முடியுமா முடியாதா? இந்த பாருங்க மச்சான், டென்ஷன் ஆகாதீங்க, போய் உட்காரு. 4 நாளா இதே தான் சொல்லிட்டு இருக்க, ஒரு வேலையும் பார்க்க முடியல என்னால. மச்சான் எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க, போய் உட்காருங்க. அரசியல்ல நேர்மையா இருக்குன்னா பொண்டாட்டி புள்ளுக்குட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பைக் எப்பவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இல்லாம ஒரு காரும் ஒரு ஜீப்பும் யாருக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ போற கார்ல ஒரு ஜிபிஎஸ் வச்சிருக்கோம், அது நீ எங்க இருக்குங்கிறது எங்களுக்கு சொல்லிடும், புரியுதா? பயப்பட பயமா இருக்கண்ணே, ஏதாவது குந்தம் குறை பண்ணி என் புள்ள உசுரோட விளையாடிடாதீங்கண்ணே. இந்த வருஷம் சுமதி, உன் புள்ள உன் கைக்கு கிடைச்ச அப்புறம் தான் போலீஸே உள்ள வரும். அது வரைக்கும் நாங்க இருக்கிறத மறந்து எந்த இந்த அவங்க தான் பேசு பேசு. ஹலோ வணக்கம்மா, உங்க பையன் சௌக்கியமா இருக்கா? அவட்ட கொஞ்சம் பேசுறீங்களா? மா எதுவும் சொதப்பிடாதம்மா. அருமை அருமை, எப்படிப்பா இருக்க? உனக்கு ஒன்றும் இல்லையே? உங்க பையனுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவர் நல்லாவே இருக்காரு. ஃபோனை மட்டும் உங்க டிஜி போலீஸ் அண்ணன்கிட்ட கொடுங்க. உங்ககிட்ட தான் பேசணுன்றாங்க. என்கிட்டயா? ஹலோ டிஜி சார், உங்க தங்கச்சி எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? இங்க பாருப்பா, நான் இங்க டிஐஜியா வரல, என் தங்கச்சிக்கு அண்ணனை தான் வந்திருக்கேன். சார் போலீஸ் எல்லா இடத்துலையும் போலீஸாக தான் சார் வருவாங்க, அண்ணனால வர மாட்டாங்க. இங்க பாருப்பா, நாங்க எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், புரியுதா? சார் நீங்க என்ன கருமம் பண்ணி தொலைங்க, ஆனா ஃபோனை மட்டும் அருமையோட அம்மா கிட்ட கொடுத்து கார்ல ஏற்றி விட்டுருங்க. ஃபோனு கட்டாய் வரும், நாங்கள் லெஃப்ட் ரைட் சொல்லிட்டே இருப்போம், அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டே இருக்கணும், புரியுதா? ஓகே ஓ, பயப்படாது. கால் கட்டாய் வரும், இன்ஸ்ட்ரக்ஷன் டிரைவர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இரு. கேட்டுக்கப்பா, இவங்க சொல்றபடி வண்டி விட்டு பத்திரமா போயிட்டு வா. பயப்படாத, போயிட்டு வா, வண்டி எடு, வா, பத்திரம். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போயிட்டே இரு. ஓகே சார். வந்துட்டேங்க, வந்துட்டேன். கொண்டாடா. நேரா உள்ள வாங்க. அப்படியே நேரா கிரவுண்டுக்குள்ள வாங்க. வந்துச்சா? அங்க என்ன தெரியுது? அங்க ஏதோ துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க. அது பக்கத்துல போங்க. ஹரி ரவுண்ட் அப் பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க. போயிட்டீங்களா? பக்கத்துல வந்துட்டீங்களா? வந்துட்டேங்க. என்னையாச்சு சார்? மேடம் கிரவுண்டுக்கு நடுவில் நின்று ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க சார். அப்படியே அந்த மூடி இருக்க அந்த துணியை எடுங்க. அப்படியே அந்த பைய எடுத்து கீழே இருக்க ஸ்டாண்ட்ல வைங்க. வச்சுட்டு அப்படியே பின்னாடி போயிடுங்க. பணம் பறக்குதா? வருதாடா? வந்துடும் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.